வேற லெவல் போங்க நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இன்னைக்கான எபிசோட் ஃபயர் போங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ள ஐயோ பூரா போய் எங்கிட்ட போய் உட்காந்து கதறுவான்னு தெரியலையே, அந்த லெவலுக்கு கதறல் சத்தம் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கான ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், வீட்டுக்குள்ள பவித்ரா தர்சிகா அவங்க ரெண்டு பேரும் இப்பவும் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரியும், அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு டைட்டிலுக்கு டிசர்வ் மாதிரியும் அதிகமாக ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்துலாம் நான் லைவ் பார்க்கும்போது பவித்ரா ஒரு இடத்துல தர்ஷிகாட்ட ஒன்று சொன்னாங்க, அதை பார்த்து எனக்கே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். பவித்ரா உன் மனசுக்குள்ள இந்த நினைப்பெல்லாம் இருக்காமா அப்படின்னு அசந்து போயிட்டேன். அந்த வகையில் எனக்கு என்னமோ இன்னைக்கான எபிசோட்ல நான் கெஸ் பண்ணபடி வெளியே இருந்து சின்ன சின்ன நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஷூட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன நியூஸ் எப்படி வருதுன்னா, ஜாக்லின் அவர்கள் தான் இந்த வாரம் முதல் சேவ் பண்ணப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஜாக்லின் தான் முதல் சேவ் பண்ணப்படுறாங்க நியூஸ் வருது. அது எப்படி ப்ரோ ஜாக்லின் கேட்டீங்கன்னா, ஜாக்லின் அன்அஃபிஷியல் ஓட்ல மட்டும்தான் மூணாவது இடத்துல இருக்காங்க. அஃபிஷியல் ஓட்ல ஜாக்லின் தான் முதல் இடத்துல இருக்கதா நேற்று நைட்ல இருந்து பயங்கரமான நியூஸ் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பெருசா தப்புலாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப நீட்டா கொண்டு போயிருக்காங்க. முத்துக்காட்டி நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, கரெக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க, யாரையும் கொடுமைப்படுத்தல, கரெக்டா கேம் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு தடவை தெரியாம ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க, அதுவும் வந்து எதிர்ச்சியா நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஓட் லிஸ்ட்ல ஒரு 9 பேர் இருக்காங்களே, இந்த ஓட் லிஸ்ட்ல எனக்கு என்னமோ நான் கவனிச்சு வரதுக்கு ஜாக்லின் தான் டிசோன் எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆளா சேவ் பண்ணப்படுறது ஜாக்லின் தான் இருக்கணும். ஜாக்லின் இருந்தா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள சில பல கேம் சேஞ்சஸ் வரும் ப்ரோ. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், ஜாக்லின் வந்து நம்ம சேதனை வந்து சேவ் பண்ணிட்டாப்ல, ஃபர்ஸ்ட் சேவ்னு சொல்லி உட்கார வச்சா தர்ஷிகா அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்கான மூஞ்சி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ எப்படி ஃபர்ஸ்ட் சேவ் ஆனா, அப்போ வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா தான் கண்டென்ட்டா, அப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லிட்டு பவித்ரா அவர்கள் தொடர்ந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தர்ஷிகா, நான்லாம் 200% ஜாலியாக உழைப்பு போடுறேன், சும்மா வீட்டுக்கு ஜாலியாக சண்டை போட்டு சுத்துற ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுறாங்க, உழைப்புங்க மரியாதையே இல்லைன்ற மாதிரி பயங்கரமா ஒரு கண்டென்ட் எடுத்து பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அதனால மட்டுமே தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன், இந்த ஒரு சீன் கண்டிப்பா நடக்கணும், ஜாக்லின் அவர்கள் முதலா சேவ் பண்ணப்படணும். இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்குது, பார்க்கலாம். ஷூட் போயிட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க முதல் சேவுக்கு யார் டிசைன் சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஓட் லிஸ்ட்டை பார்த்தா 3வது இடத்துல இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. முதல் இடத்துல பவித்ரா இருக்காங்க, 2வது இடத்துல நம்ம சௌந்தர்யா இருக்காங்க, 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. முதல் இடத்த பிடிச்சிருக்க பவித்ரா வந்து அன்அஃபிஷியலா ஒரு 1,57,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஏமா நீங்க நார்மலா வந்தாலே 50,000 ஓட்டுகள் 60,000 ஓட்டுகள் தான் எடுப்பீங்க. இந்த வாரம் என்னமா 1,57,000 ஓட்டுகள், எனக்கு புரியலையாமா. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் குத்தி மலத்திட்டான்ல, என்ன முத்துக்குமரன் ராணவ் எல்லா ஃபேன்ஸும் குத்திட்டான்ல. ஒன்னு சொல்லிக்கிறேன்டா, வரப்போற வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்து கேப்டன் ஆயிடுவான். நேற்று நைட்ல இருந்து கேப்டன் போயிட்டு இருக்குது. நான் வேற சொல்லியிருக்கேன், அப்படி கேப்டன் ஆயிட்டான்னா உங்களுக்கான ஓட்டுகளை பத்திரமா நீங்களே வாக்கெட்டுகளை வச்சுக்கோங்க, தயவுசெய்து வெளியே எடுத்து விட்டுறாங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க இந்த வாரமே நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோட்ல பவித்ரா அவர்களை வந்து ஒஸ்டின் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒஸ்டின் செலக்ட் பண்ணோன்னே உட்காந்து ஒப்பாரி வச்சு நம்ம அவங்க பேர் என்ன தர்ஷிகா கிட்ட சில பல கண்டென்ட் சொல்றாங்க. அந்த கண்டென்ட் சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வந்து என்ன தெரியுமா, இவங்கள மாதிரி நான் பேசிட்டே இருக்கேன்னா, நான் பேசல முத்து சொல்றாரு, இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரா, வீட்டுக்குள்ள என்னோட கண்டென்ட் யாரும் ஏத்துக்க மாட்டேங்க, எனக்கான கருத்துக்கள் வந்து இங்க பெருசா எடுபட மாட்டேங்க நான் சொல்றேன், அதை அந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனையா, அவர் மாதிரி நான் 24/7 பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, அவர் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை போட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றாங்க, நேற்று லைவ்ல நடந்த விஷயம், முத்துக்குமரனை அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பவித்ரா சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள நான் என்னமோ ஒரு பெஸ்டான பிளேயர் ஆயிட்டேன் நான் நினைக்கிறேன், மக்கள் சப்போர்ட் எனக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இவங்களெல்லாம் ஆப்போசிட் பண்ணி நான் பயங்கரமான கேம் ஆடுறேன், அதுக்கு பயந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்னை வந்து வெளியே அனுப்பணும் ட்ரை பண்றாங்க, எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பவித்ரா அவர்கள் அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. எப்படி பவித்ரா அவர்கள் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் மாதிரியும், வெளியே இருந்து நிறைய பேர் பயந்து வெளியே பார்க்குற மக்கள் வந்து பயங்கரமா பவித்ராக்கு சப்போர்ட் கொடுத்துற மாதிரியும், அதை பார்த்து உள்ள இருக்க நிறைய பேர் வந்து பயந்து பவித்ரா அவர்கள் வெளியே வீக் பண்ண ட்ரை பண்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. நான் சொன்ன அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதுதான் நண்பர்களே, இதுதான் ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிரும். ஏன்னா போன வாரம் வந்து இந்த கைத்தட்டல் கொஞ்சம் வந்துச்சுல, அந்த கைத்தட்டலுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. ஸோ முதல் இடத்துல பவித்ரா இருக்காங்க, பார்க்கலாம் நீங்களா ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க, சௌந்தர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஹார்ட் சீட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் சின்ன சின்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவத்தை வேற ராணுவ வந்து ஊதி பெருசா உங்களுக்கு ஆல்ரெடி 2 வார்னிங் இருக்கு, இது 3வது வார்னிங், ஒழுங்கா கேம் ஆட மாட்டீங்களான்னு சொல்லி பயங்கரமா பேசி விட்டான். ஸோ இப்படி பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சேதன் இந்த டாபிக் எடுத்து பேசுவாப்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அவர்கள் சேவிங் ஆடல வருவாங்களான்னு தெரியல. 3வது இருக்க ஜாக்லின் தான் முதல் இடத்துல சேவ் ஆவான்னு எனக்கு தோணுது. அடுத்ததான் 4வது இடத்துல இருக்க அருண் அவர்கள். அருண் அவர்களே, நீங்க எல்லாம் சேவ் ஆவீங்களா இல்ல சேவ் ஆக மாட்டீங்களா எனக்கு தெரியல, நீ சேவ் ஆயிக்கோ, முதல் சேவ் கூட ஆயிக்கோ, ஆனா தயவு செய்து வரப்போற நாட்கள்ல கேமை சொதப்பாம உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் ஆடிட்டு போ. சும்மா முத்துக்குமரன் ஸ்கோர் பண்றான், முத்துன்னு முத்து நினைச்சு அழுது கிட்டே போய் முட்டிக்கிட்டு இருக்காது, அது பார்க்க நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி
இவர் ஏன்பா இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன் ஒரு 4 பேர் வந்து டேஞ்சர் சோனில் இருக்காங்கன்னு. அந்த 4 பேரில் ஒரு 3 பேர் கன்ஃபார்ம் டேஞ்சர் சோனில் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டா விஜய் விஷால், தர்ஷிகா, அன்சிதா, சத்யா இந்த 4 பேர் டேஞ்சர் சோனில் இருந்ததா சொன்னாங்க. பட் கடைசி நேரத்தில் நேற்று நைட்டு கேட்கும்போது விஜய் விஷால் அவர்கள் வந்து கொஞ்சம் ஓட்டுகள் இருக்குது, அவர் தப்பிச்சிட்டாரு, ஏன்னா விஜய் விஷால் ஹாட் சீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் வருவானான்னு தெரியல. மீதி 3 பேர் சத்யா, தர்ஷிகா, அன்சிதா இந்த 3 பேர் தான் ஹாட் சீட்ல இருக்க போறாங்க. இந்த 3 பேருக்கு தான் ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த 3 பேர்ல இருந்து யார் வெளியே போனா நல்லா இருக்கும்? ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எவிக்ஷன் தான், இன்னும் டபுள் எவிக்ஷனுக்கான நியூஸ் எதுவுமே வரல. அது அப்படியே வந்தா கூட லேட்டா தான் வரும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ சிங்கிள் எவிக்ஷன் தான். சிங்கிள் எவிக்ஷன் இருந்தா இந்த ஒரு நபர் தான் போவாங்க. இந்த ஒரு நபர் போனா கேம் பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த ஒரு நபருக்கான கேமை வந்து எங்களை இரிட்டேட் பண்ணுதுன்னா யாரை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா நான் எடுத்தடுப்புல கண்ணை மூடிட்டு தர்ஷிகா 200% செக்காவத்துக்கு வெளியே போட்டுருங்கடா அப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு கேமையும் ஆட மாட்டுக்காங்க, பேசவும் மாட்டுக்காங்க. பேசுறது ஒரே ஒரு நபர்கிட்ட விஜய் விஷால்கிட்ட மட்டும்தான். அதிகபட்சம் அருண்கிட்ட பேசுறாங்க, அதிகபட்சம் இப்போ ஜெஃப்ரிட்ட பேசுறாங்க. மற்றபடி யாருக்கிட்டையும் வாய் திறந்தும் பேச மாட்டுக்காங்க, ஒரு டாஸ்க்கும் உருப்படியா பண்ண மாட்டுக்காங்க, ஒண்ணுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. சும்மா பிக் பாஸ் உள்ள வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க, அதான் காதல் கண்டென்ட். அந்த காதல் கண்டென்ட்டுக்காண்டி இந்த வாரமும் சேவ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா போன வாரமே அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, இந்த வாரமும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அது உங்களுக்கான கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகிறது ரொம்ப நல்லது. கேம் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. நான் வீட்டில் அவனுக்கு கேமே ஆடல. இப்போ விஜய் விஷால்கிட்ட போய் கேளுங்க, இப்போ அவனோட கேம் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ப்ரோ இதான் ப்ரோ நான் இப்படி தான் இருப்பேன், 70 நாள் இப்படி இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனால் கூட வெளியேருந்து பார்க்குற மக்கள் வந்து நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு வேணும், எனக்கு கப்போ காசெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும், நானாக இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு உருட்டை போட்டுட்டு இருப்பான். அந்த வகையில் நமக்கு தெரியல. ஸோ அதனால் தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆனால் ரொம்ப நல்ல நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது எனக்கு நம்ம சத்யா அவர்கள் தான் எவிக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 2-3 நாட்களாக சில பல விஷயங்கள் எனக்கு கவனிக்க முடிஞ்சு பயங்கர ஒப்பாரியாக இருந்துச்சு. சத்யா எவிக்ட் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒப்பாரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சத்யா அவர்கள் எவிக்ட் ஆயிடுவாரோன்னு தோணுது. சத்யா அவர்கள் எவிக்ட் ஆயிடுவாரோன்னு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், சத்யாவா தர்ஷிகாவா? 2 ஆப்ஷன் உங்கள் கையில் கொண்டு கொடுத்தா நீங்கள் யாரை எவிக்ட் பண்ணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன கேட்டால் ரெண்டுமே வேஸ்ட்டு தான். முக்கியமாக சத்யாலாம் சுத்த வேஸ்ட்டு. இப்போ தர்ஷிகா கிட்ட இருந்து கூட இந்த காதல் கண்டென்ட், நைட் ஏதாவது கண்டென்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனால் சத்யா எடுத்துக்கோங்களேன், காலைல எந்திக்கிறான் ப்ரோ, காலைல எந்திரிச்சு நல்லா அப்படி சுற்றி வாரான், ஒரு காப்பி டீயாக போடுறான், எக்ஸசைஸை பண்ணுறான், உடம்பை பார்த்துக்கிறான், அப்படியே வாரான், திருப்பி சாப்பிட்றான். பிக் பாஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்தா அந்த ஆக்டிவிட்டியில் போய் நல்லா அப்படி உட்காந்துக்கிறான், உட்காந்து ஜாலியாக திருப்பி பேசிகிட்டு இருக்கான், பேசி முடிச்சு ரிட்டர்ன் போகிறான், திருப்பி மத்தியான சாப்பாடு வரான், அதை சாப்பிட்றான், சாப்பிட்டு திருப்பி ஜாலியாக சுற்றுறான். வெளியே மீட்டிங் நடந்துச்சுன்னா அந்த மீட்டிங் சைடில் போய் உட்காந்துட்டு இப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்கான். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு தலையாட்டி போகிற மாதிரி. ஆமாம் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, இந்த மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். மொத்தத்தில் நான் கவனிச்ச ஒருத்திக்கு இந்த 2 பேர் வெளியே போனாலும் நல்லதான்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சா ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சு சத்யாவையும் அவங்க பேர் என்ன தர்ஷியும் தூக்கி வெளியே போட்டிருக்கேன். அப்படி சிங்கிள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா சரியில்லைங்க, இந்த 2 பேரில் யாரை வேணால் தூக்கிங்குவாங்க. ஆனால் என்ன மக்கள் அதிகபட்சமாக விரும்புறது யாருன்னா தர்ஷிகாவை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த காதல் கண்டென்ட்டை பார்க்க முடியல, ரொம்ப கன்றாவையாக இருக்குது சார், தயவுசெய்து தூக்கிருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த கண்டென்ட் மேலே தான் கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் யார் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு. என்ன கேட்டால் இந்த 3 பேர் தான் டேஞ்சர் சோனு, வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஷூட் போயிட்டு இருக்குது. இந்த 3 பேரில் இந்த 2 பேர் தான் எனக்கு தோணுது. மேபி ரயான் அவர்கள் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ரயானுமே அந்த தான் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்கான், பெரிய ஓட்டுகள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கான கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த பார்க்கலாம்.